234 தொகுதி எப்படி வந்துச்சு, எந்த இயர்ல வந்துச்சுன்னு நீங்களும் இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. 60 டேஸ்ல 10K ஃபாலோவர் சேலஞ்சில் இன்னைக்கு டே 13. 1952 தான் இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் எலெக்ஷனும் கண்டக்ட் பண்றாங்க. அதில் ஆந்திரா, கேரளா, கர்நாடகா அப்படின்னு இந்த 3 ஸ்டேட்டும் மெட்ராஸ் மாகாணம் அப்படின்றதுக்கு அண்டரில் தான் எல்லாமே இயங்கிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் 1953ல் ஆந்திராவை தனி ஸ்டேட்டாக அறிவிக்கிறாங்க. ஸோ 1956ல் மொழிவாரி கணக்கெடுப்பு அப்படின்னு ஒன்று நடத்துகிறாங்க. அதுக்கப்புறம் கேரளா தனி ஸ்டேட்டாகவும் கர்நாடகா தனி ஸ்டேட்டாகவும் அறிவிக்கிறாங்க. இந்த விஷயம் நடக்கும்போது 231 தொகுதியிலிருந்து 206 தொகுதியாக மாற்றுறாங்க. அதே டைமில் முக்கியமான விஷயம் என்னன்னா 1961ல் மக்களவை தொகுதியில் 41 தொகுதியாக இருந்துட்டு வந்திருக்கு. அதுல இருந்து 39 தொகுதியாக மாத்துறாங்க. ஸோ இதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா அந்த 39 தொகுதியில் ஒரு தொகுதியிலையும் 5 சட்டமன்ற தொகுதி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு வராங்க. பட் அந்த மாதிரி இருக்கும்போது மக்களுக்கு சேர வேண்டிய பலனும் நிர்வாக பிரச்சனையும் வரும் அப்படின்னும் தொகுதி மறுவரை ஆணையம் அப்படின்னு ஒரு ஸ்கீம் எடுத்துட்டு வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு சிறப்பு சலுகையும் கொடுக்குறாங்க. ஒரு மாநிலங்களவை தொகுதிக்கு 6 சட்டமன்ற தொகுதி இருக்கலாம் அப்படின்னும் ஒரு சட்டத்தை போடுறாங்க. அப்போ 39 × 6 = 234 தொகுதியா 1961ல இருந்து 2026 வரை 234 தொகுதியா இப்போ வரைக்கும் நம்ம அரசியலை பண்ணிட்டு வரோம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம பேஜை மறக்காம ஒரு ஃபாலோ பண்ணிட்டு அரசியல் பேசுற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க.